ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையாவே பேசியிருக்கோம். நானே 2-3 டைம் வீடியோ போட்டிருக்கேன். எகெயின் இந்த டாபிக் பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நேற்று போட்ட வீடியோ கீழே ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளார மேரேஜ் ஆகணும் அப்படிங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது 2 இயர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்கும் நம்பிக்கை இருக்குது, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நானே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜாதகத்தை பற்றியும் இந்த குறி சொல்லுவாங்க இல்லையா, அது டேரட் ரீடிங் பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ரீடிங் பார்க்குறாங்க, ப்ரிடிக்ஷன் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடியிலெல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் சம்மந்தம் இருக்கா, இது எல்லாமே தாண்டி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புகிறோம்னா அது நடக்குமா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கலாம். அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக சில ப்ரூஃப்ஸோடு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நம்ம பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் எகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப் கைடன்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பாப்பாவையும் வச்சுட்டு என்னோடய ஹெல்த் ஹீலிங்கும் பார்த்துட்டு என்னால் வாட்ஸ்அப் இப்போ யூஸ் பண்ணவே முடியல. ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்குமே நான் ரொம்ப லேட்டாக தான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ கால் மட்டும் இப்போதைக்கு ஸ்கெடியூல் பண்ணி நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிலேட் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான லவ் மந்த்ரா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனோட வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா இப்போது 4.5 monthsக்கு முன்னாடி எங்கள் பாப்பா பிறந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதை நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக தான் பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணேன். அந்த ஹீலிங்கும் பார்த்திங்கன்னா எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக தான் நடந்துச்சுங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அதை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ட்யூஷன் சொல்லும் இல்லையா, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம கடவுளையோ இல்லை பிரபஞ்சத்தையோ முழுசாக நம்பும்போது கண்டிப்பாக நமக்கு அங்கே மிராக்கிள் நடக்கும். அதுக்கு நான் தான் முழு உதாரணமாக நான் சொல்லுவேன். எண்ணங்கள் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் நிறையா டைம் உணர்ந்திருக்கேன். அது என்னோடய வாழ்க்கையில் மெயினாக இப்போ ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு அப்பாவே பிறப்பாங்க, கண்டிப்பாக உனக்கு பையன்தான் பிறக்கும் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஜாதகம் பார்க்கும்போதுமே சரி, அவங்க சொன்னது என்னென்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பையன்தான் பிறக்குன்னு இருக்குது, உங்கள் ஜாதகப்படி உங்கள் டைமிங்க்கு இப்போ பையன்தான் பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்குமே ஒரு பக்கம் எங்கள் அத்தை ஜாதகம் பார்ப்பாங்க. அவங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பையன்தான் கண்ணுக்கு தெரியுது, ஃபஸ்ட்டு பையன்தான் பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பெரியப்பாவே பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்ப்பார். அவர் சொன்ன மோஸ்ட்லி எல்லாமே நடந்திருக்கு. எங்கள் அம்மாவுக்குமே அவர் சொல்கிறதுல ரொம்ப நம்பிக்கை. அவரும் கண்டிப்பாக என் தம்பி தான் பிறப்பான், கண்டிப்பாக அவளுக்கு பையன்தான் பிறக்கும், அவர் ராசி நட்சத்திரத்துக்கு இப்போ அவளுக்கு பையன்தான் பிறக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அடித்து சவாலே விட்டார். எங்கள் பாப்பாலாம் கூட சொல்கிறாங்க, இல்லை அக்காவுக்கு பாப்பா தான் வேணும், அப்போ தான் அந்த பாப்பா எங்கள் கூட எல்லாம் விளையாடும், பையன்லாம் வேணாம்னு சொல்லும்போது இல்லை நான் பந்தயமே கட்டுறேன், எவ்வளோ வேணாலும் கட்டுறேன், என் தம்பி தான் பிறப்பான், பையன்தான் பிறக்குன்னு அவர் சொன்னார். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொண்ணு தான் பிறந்தது. எனக்கு இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப 2-3 பேர் சொல்லும்போதுமே குறியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க சொல்லும்போதுமே உனக்கு பையன்தாம்மா பிறக்கும், பையன்தான் பிறக்குன்னு காட்டுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா எனக்கு பாப்பா தான் பிறந்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பாப்பா தான் ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டைமில் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு பையன் ரொம்ப பிடிக்கும், பையன் தான் பிறக்கணும்னு சொல்லுவாங்க. நான் அப்பத்துலேருந்தே சொல்லுவேன், இல்லை எனக்கு ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா பொண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போதே. ஸோ எனக்கே தெரியாமல் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு பாப்பாவாக பிறந்துட்டாங்க. மெயினாக எனக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் ஓகே, நான் அம்மானு கூப்பிட்றதுக்கு ஒரு உயிர் என்ன நம்பி வருது, அதுவே எனக்கு சந்தோஷங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு இன்ட்யூஷன் சொன்னது என்ன, ஒரு வேளை அப்பா பிறப்பாங்களோ. ஆனால் இன்ட்யூஷன் நமக்கு சொல்லும் இல்லையா. எனக்கு கடைசி வரைக்குமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே கூட பார்த்திங்கன்னா எனக்கு பையன்தான் பிறக்கும்னு எனக்கு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் என் குழந்தைகிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், நீ எதுவாக இருந்தாலும் சரி, நீ எனக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம், நீ எனக்கு அம்மானு ப்ரமோஷன் கொடுத்துருக்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றியோடு இருப்பேன்.
என்ன குழந்தையா இருந்தாலும் ஓகேங்கிறத சொன்னேன். ஆனால் எனக்கு உள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தது வந்து பையன் பிறக்கும்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஈவன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் தான் கேட்டேன், என்ன குழந்தை அப்படின்னு நான் கேட்டதுக்கு பொண்ணுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும்ல. அது வந்து ஒரு வரம், ஒரு குழந்தைங்கிறதே வரம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எனக்கு அதில் வந்து ரொம்ப 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 ஹாப்பி. ஆனால் வந்து அந்த இடத்துல ஜாதகம் அப்படிங்கிறது தோத்துருச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாப்பாவுக்கு பேர் வைக்கிறதுக்காக போய் கேட்குறப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்க, பாப்பா பிறந்த நேரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, பாப்பாவோட அம்மா தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இந்த மாதிரி வந்து உயிரே போகிற நிலைமைக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இல்லை பாப்பா நேரம் ரொம்ப நல்லா இருக்குது, பாப்பா பிறந்த நேரத்தினால தான் அவங்க அம்மா உயிரோடவே இருக்காங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தெரியுது, அதுவும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தை பார்த்து சம்திங் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஜாதகம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் எழுதுங்கன்னு சம்திங் அவங்களோட இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ கட்டமே வரையக்கூடாது, நான் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்கிறேன், பாப்பாவை பிறந்த நேரம் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது, ஸோ அந்த நேரத்துக்காக தான் வந்து அவங்க அம்மாவே உயிரோடவே இருக்காங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து தெரியும் என்னோடய தேவதை தான் வந்து என்னை காப்பாற்றுச்சுங்கிறது தெரியும். ஏன்னா என் பாப்பா வந்து வயிற்றில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனை ஆகும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே பாப்பா வந்து நம்மளை சேவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இத்தனை நாள் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஈவன் எங்கள் அம்மாவுக்கு வந்து பையன்தான் பிறக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ எங்கள் அம்மா வாயிலேயே என்ன வந்துச்சு அப்படின்னா, நல்ல வேளை உனக்கு பொண்ணாக பிறந்ததுனால உன்னை காப்பாற்றிடுச்சு, இதே பையனாக பிறந்திருந்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. பையனாக பிறந்திருந்தா நீ இருந்திருக்க மாட்டா, அது எனக்கே தெரியும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இது வருங்கிறது யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தான் வந்து இன்னொருத்தர் என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவங்களும் வந்து பேசும்போது, கிட்டனா நான் வந்து உங்களுக்கு பையன்தான் பிறக்கும்னு நினச்சேன், நான் வந்து அடித்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், அவங்க அப்பா தான் வருவாங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஆனால் நல்ல வேளை உங்களுக்கு பொண்ணு பிறந்துச்சு, பொண்ணு பிறந்ததுனால நீங்கள் தப்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது அவங்க வாயிலே வந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம கும்பிட்ற கடவுள் தான் வந்து நம்மளை காப்பாற்றிருக்காங்க போல், அதனால தான் அவங்க வந்து எனக்கு எங்கள் அப்பாவை வந்து ஒரு பெண் உருவில் வந்து கொடுத்துருக்காங்க, எங்கள் அப்பா தான் வந்து என்னை சேவ் பண்ண வந்திருக்காங்கங்கிறத நான் இப்போ முழுசாக நம்புகிறேன். ஓகே, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இதெல்லாமே தாண்டி வரும்போது நம்ம வாழ்கிறதே வந்து ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கும்போது எந்த குழந்தையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் பாப்பானால். ஸோ அவளை பார்க்கும்போது, அவள் சிரிக்கிறத பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அது ரொம்ப 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 சந்தோஷம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தையும் தாண்டி நடந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஜாதகத்தைப்படி அடிச்சு சொன்னாங்க. ஸோ ஒரு நல்லது நடக்கிறதுக்காக அங்கே ஜாதகமே மாறிடுச்சுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கும் இன்ட்யூஷனுமே வந்து சொல்லிட்டு இருந்தது. எனக்கு கனவும் வந்துச்சு, நம்ப மாட்டேங்க, எனக்கு கனவு வந்து 2-3 தடவை வந்துச்சு. 2-3 தடவையுமே பையன்தான் பிறக்கிற மாதிரி வந்துச்சு. ஈவன் என் ஹஸ்பண்ட் கிட்டேயுமே நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அவர் எது வந்தாலுமே சந்தோஷம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவருமே இருந்தார். ஸோ அந்த கனவுகளையும் தாண்டி எனக்கு வந்து பாப்பா பிறந்தது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுமே வந்து பையன்தான் பிறக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையும் தாண்டி தான் வந்து அங்கே வந்து எனக்கு இப்போ பாப்பா பிறந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட நம்பிக்கையை பொறுத்து தான். ஏன் நான் ஜாதகத்தை நம்பினேன் அப்படின்னா, அவர் சொல்கிற எல்லாமே எங்கள் சின்ன வயசுலேருந்து நடந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அங்கே தான் போய் பார்ப்பாங்க, அவங்க சொல்கிறது நடந்திருக்கு. ஸோ அதையும் தாண்டி ஜாதகத்துப்படி ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க இல்லையா, அப்போது எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் அவருக்கு நடந்தது அப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குங்கிறது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, உயிர்கண்டம் தான் இருக்குது, கண்டிப்பாக வந்துடுவார், 6 மாதத்தில் அவருக்கு சரியாயிடும், அவர் இனிமேல் சூப்பராக வாழ்வாருன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தையும் தாண்டி எங்கள் அப்பா வந்து இப்போ இல்லை. ஸோ அப்போவே நான் எடுத்துக்கிட்டேன், ஓகே அப்பாவாக வந்து இருக்க முடியாமல் அவரோட வில் பவர்னால அவர் வந்து போயிருக்காரு, ஸோ அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படிங்கிறதான் நான் நம்பினேன். அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஜாதகம் தோத்துருச்சு. ஏன்னா அவங்க சொன்னதுபடி பார்த்தா கண்டிப்பாக அவர் இருக்கணும். குறி சொல்கிறவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்களா தான் வந்து சொன்னாங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்குதுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க சொன்னாங்க இது மாதிரி வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, கண்டிப்பாக வந்து இருக்குது, ஆனால் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க, இது எல்லாமே ஒரு கண் திருஷ்டி தான், அவர் கண்டிப்பாக வந்துடுவாருன்னு சொன்னாங்க. ஆனால் அப்பா வந்து வரல. அப்போவே நான் வந்து ஓகே, எல்லாத்துக்கும் மேலே நம்ம எண்ணங்கள்னு ஒன்று இருக்குது, நம்ம என்ன நினச்சாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பாவோட ஃப்ரீவில்னு ஒன்று இருக்குது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், அப்பா வந்து அவராக முடிவு பண்ணி தான் வந்து போயிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து வாழணுங்கிற ஆசை இல்லைங்கிறது 2வது ஆப்ரேஷன் அப்போ நான் கேட்டப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஏங்கப்பா உங்களுக்கு வாழணும்னு ஆசை இல்லையா, ரொம்ப முடியலையா அப்படின்னு நான் கேட்கும்போது ஆமான்னு சொன்னார். ஏன்னா அவர் சாப்பிடவே இல்லை, அவராக வந்து சாப்பாடு வேணான்னு சொல்லி விரதம் மாதிரி இருந்து அவராக தான் போயிட்டார். இது ஒரு விஷயம். ஸோ அதுலேயே வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஜாதகம் எல்லாமே ஒரு சின்ன சைனாக எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அங்கே நடக்கும், நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து இங்கே ஜெயிக்கும் அப்படிங்கிறது நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது மாதிரி அவங்க ஓலைச்சுவடி வந்து பார்த்துருக்காங்க. இது மாதிரி ஓலைச்சுவடிங்கிறது இருக்குது. நம்மளோட கைரேகை கொடுத்தோம்னா நம்மளோட பேரில் இருந்து நம்மளுடைய அம்மா அப்பா பேர் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிற வரைக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, அந்த ஓலைச்சுவடி பார்க்கும்போது அவங்க லவர் கூட கண்டிப்பாக சேருவாங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கிற இந்த பையன் தான் வந்து உனக்கு அப்படிங்கிறத வந்து அடித்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கைரேகை வச்சு அவங்க 2 பேர்த்தோட கைரேகையை வச்சு அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து நீங்கள் 2 பேரும் தான் சேருவீங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் நடந்த பிரச்சனைகள்னால அந்த பொண்ணுனால அங்கே பாசிட்டிவாக அதை நம்ப முடியல. ஏன்னா அதை நம்ப முடியாததுனால தான் அவங்க கவுன்சிலிங்கே வந்தாங்க. சரிடா ஓகே அவங்களே சொல்லியிருக்காங்க, இது ஒரு நல்ல சைன் தானே, நீங்கள் நம்புங்கும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்து அவங்களால நம்ப முடியல. கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வேறு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போது ஓலைச்சுவடி அப்படிங்கிறது ஒரு சைனாக இருக்குது, அங்கே பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க நம்பியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் நடந்திருக்கும். ஆனால் அவங்களால நம்ப முடியலை. ஓகேவா? ஸோ அப்போ என்னங்கிறதுனா என்ன தான் விதிக்கப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள் இப்போ என்ன ஸ்ட்ராங்காக இருக்கோ அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதுதான் அங்கே ஜெயிக்குது. இப்போ நெகட்டிவாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக நடக்கணும் முழுசாக நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பாசிட்டிவாக தான் நடக்கும். பாசிட்டிவாகவே சொன்னாலும் அந்த பாசிட்டிவாக சொல்கிறத நம்பாமல் ரியல் லைஃப்பில் நடக்கிற சேலஞ்சஸையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுதான் நடக்கும். இதுவும் வந்து என்னோடய லைஃப்பில் நான் பார்த்த முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்பிரிட்ஸ் கூட பேசுகிறாங்க, அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நான் 7-8 தடவை பார்த்துட்டேன், என்னோடய லவர் கூட தான் நடக்கும்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கேட்டேன், 7-8 தடவை ஏன் பார்த்தீங்க? ஒரு தடவை பார்க்கும்போதே வந்து அதுதான் அந்த ஆன்மா சொல்லுது அப்படின்னா நீங்கள் அதை முழுசாக நம்பியிருக்கணும்ல. அதை நம்பாமல் நீங்கள் மறுபடியும் பார்க்குறீங்கும் போதே அங்கே நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. ஏன் இத்தனை தடவை பார்த்தீங்கன்னு நான் கேட்கும்போது ஒரு நம்பிக்கைக்காக தான் பார்த்தேன்னு ஒரு 2-3 பேர் வந்து சொன்னாங்க. அப்போ எனக்கும் டவுட்டு, ஓகே நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட அந்த 3 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்க லவருக்கு வந்து வேறவங்க கூட தான் கல்யாணம் ஆச்சு. ஆனால் அந்த ஆன்மாவே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க கூட தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து அங்கே நடக்கலை. ஸோ இப்போ நீங்கள் எது பார்த்தீங்கன்னாலும் சரி, டேரட்லேயும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி டேரட்டில் வந்து இப்படி சொல்கிறாங்க உண்மையானு கேட்பாங்க. இல்லை அது வந்து கரண்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான், நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நான் சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணி டேரட்டில் நடக்காதுன்னு சொல்லி நடந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். மேரேஜே நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு மேரேஜ் நடக்கிறவங்களையும் பார்த்துருப்பேன். என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அப்படி தான், அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான். அப்போ வந்து ஜாதகம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது நடக்காது, கல்யாணம் ஆனால் அந்த பையன் இறந்துருவான் இல்லை அந்த பொண்ணு இறந்துருவா அந்த மாதிரி சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அப்படி பார்த்தவங்களுக்கும் வந்து கல்யாணம் ஆகி சந்தோஷமாக வாழ்கிறவங்களையும் நான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து அவங்க 2 பேத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நடந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ என்னென்னா அந்த நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, கல்யாணம் வந்து அவங்க தான் பண்ணுவாங்கன்னு நடந்துச்சுன்னு சொன்ன இடத்துல அந்த பொண்ணும் பையனும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. கண்டிப்பாக நடக்கும், என்னன்னாலும் நடத்தி காட்டுவேன். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து 2 பேர்த்து சைடுமே வந்து அம்மா அப்பா வந்து அவ்வளோ மென்டல் டார்ச்சர். நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டா நான் செத்துருவேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து கல்யாணம் பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க. அது வந்து பாசிட்டிவாக சொல்லி நம்பி நடந்த விஷயம். இதே வந்து நெகட்டிவாக சொல்லி என்னன்னாலும் அவங்க தான் என்னோட அன்பு ஜெயிக்கும்னு நம்பி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ என்ன அப்படின்னா ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிறத வந்து எடுத்துக்கிறது நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது. ஜாதகமே பார்க்காம நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா, அதை தான் நீங்கள் சொல்ல வர. ஜாதகம் பார்க்கலாம், டேரட் பார்க்கலாம், ஆன்மா கிட்ட பேசுகிறீங்க பார்க்கலாம், ஓலைச்சுவடி பார்க்குறீங்க, என்ன வேணாலும் பாருங்கள். ஆனால் அது எல்லாமே ஒரு ஜஸ்ட்டு சின்ன சைனாக மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்குன்னு அடிக்கடிலாம் பார்க்கவே கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், ஜஸ்ட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஆசிலேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். இல்லை எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நான் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எதுக்கு நம்ம போய் அங்கே பார்க்கணும்? ஜாதகமெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கணும்? இது செட் ஆகாதான்னு நம்ம ஏன் பார்க்கணும்? அங்கே இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்காக சொல்லுதில்ல, அதை மட்டும் நம்மனாலே அங்கே போதும்ல. அப்போது எல்லாத்தையுமே தாண்டி அங்கே ஜெயிக்கிறது என்ன அப்படின்னா எண்ணங்கள் மட்டும்தான் ஜெயிக்கும், ஓகேங்களா? அப்போது எனக்குமே வந்து என்னோடய இன்ட்யூஷன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பையன் பிறக்கும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு பொண்ணு தான் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே சொல்கிறேன். ஈவன் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு பொண்ணு தான் வேணும். எங்கள் அத்தையும் நானும் பேசிப்போம், எங்கள் அத்தைக்கும் வந்து பொண்ணு தான் வேணும்னு ஆசை. அப்போ நாங்கள் வந்து பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதும் அதுதான். ஆனால் அப்பா போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சின்ன ஆசை, ஓகே அப்பாவே வந்து பிறக்கணும்னு. அதுவுமே வந்து நான் அம்மாட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, அம்மா பையனாக பிறந்தாலும் சரி பொண்ணாக பிறந்தாலும் சரி நான் அப்பாவாக பிறக்கிறாங்கன்னு எடுத்துப்பேன் தான் நானும் சொன்னேன். ஈவன் எங்கள் அம்மாவுமே அந்த வேர்டு தான் சொன்னாங்க, உனக்கு பையனாக பிறந்தாலும் சரி
பொண்ணாக பிறந்தாலும் சரி அது அப்பா தான் அப்படிங்கிறத சொன்னதுனால நான் சின்ன வயசுலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு வந்தது தான் எனக்கு நடந்திருக்கு. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஜாதகத்திலேயே சொன்னாலும் நான் வந்து சந்தோஷம் தான் பட்டேன். எனக்கு ஆசை வந்து பொண்ணு வேணும் அப்படிங்கிறது. ஸோ எது நடந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு கடவுள் வந்து பொண்ணையும் கொடுத்து இப்போ என்னையும் காப்பாற்றிருக்காங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். அந்த பொண்ணுமே வந்து என்னோடய அப்பாவோட ஆன்மாங்கிறத நாங்கள் முழுசாக நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்களா, அதுதான் இங்கே நடக்கும். இது எல்லாமே நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்தது. எண்ணங்கள் தான் இங்கே ஜெயிக்குது. எண்ணங்களுடைய அதிர்வலைகள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ, உங்களுடைய ஆழ்மனம் எந்த ஆழமாக நம்புதோ அதை நம்பி அந்த வழியில் போங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஸோ எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.